أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணைவர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு அமல்களை தொடருவோம். புனிதமிக்க ரமதான் நம்மை விட்டு சென்று விட்டன. ரமதானின் நிறைய இபாதத்துகளை ஆர்வத்துடன் நாம் நிறைவேற்றினோம். கடமையான தொழுகைகளை ஜமாஅத்து தவறிவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து தொழுகையை நிறைவேற்றினோம். சுன்னத்தான ரவாத்திபானத்தான தொழுகைகளை நிறைவேற்றினோம். குர்ஆனில் பல ஹத்முகளை முடித்திருக்கிறோம். அதிகமாக சதக்காத்துகள் தான தர்மங்கள் செய்தோம். இரவு தொழுகையில் ஈடுபட்டோம். ஸலாத்துல் துஹாவை நாம் நிறைவேற்றினோம். சண்டை சச்சரவுகள் இல்லாம நம்முடைய வாயில் இருந்து கெட்ட வார்த்தைகளும் தவறான எண்ணங்களும் வராமல் தவிர்த்து கொண்டோம். முஸ்லிம் அல்லாதவர்கள் இடத்துல கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும். புனிதமிக்க ரமதானில் இருக்கிறோம் என்கிற அச்சத்தோடு நம்மிடத்துல கருணை அதிகமாக இருந்தன. அதிக நேரம் நம்முடைய நேரங்களை பள்ளிவாசலிலே நாம் கழித்திருக்கிறோம். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏராளமான இபாதத்துகளை அமல்களை ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அமல்கள் எல்லாம் ரமதானோடு முடிந்துவிடக்கூடாது, ரமதானுக்கு பிறகும் தொடர வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். உங்களுடைய இறைவனை, உம்முடைய ரப்பை நீர் வணங்க வேண்டும் மரணம் வர்ற வரைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே இந்த இபாதத்துகள் ரமதானுக்கு பிறகும் நம்மிடத்தில் தொடராக செய்யப்பட வேண்டும். அப்படி செய்கிற பொழுது தொடராக அமல் செய்கிறவர்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அல்லாஹ் தனது திருமறையில சொல்கிறான், அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். தொழுகையில, தன்னுடைய தொழுகையில யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யஹாஃபிதூன். அவர்கள் தொழுகையை பேணி தொழுவார்கள் என்று அல்லாஹ்
அவர்களை பற்றி வர்ணித்து விட்டு கடைசியில் அந்த வசனத்தில் இப்படி சொல்லி முடிக்கிறார், உலாயிக ஃபீ ஜன்னாத்தின் முக்ரமூன். அவர்கள்தான் சொர்க்கங்களில் கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். யார் தன்னுடைய அமல்களை, இபாதத்துகளை தொடராக செய்கிறார்களே அவர்கள் தான் முக்ரமூனுங்கிறான். இக்ராம் செய்யப்படுவார்கள், கண்ணியம் செய்யப்படுவார்கள். சொர்க்கத்தில் நுழைகிறதே பெரிய கண்ணியம். அவர்கள் சொர்க்கங்களில் நுழைந்த பிறகு அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். காரணம், இபாதத்துகளை தொடராக செய்தவர்கள் என்பதை இங்கு அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக அமல் செய்வதனுடைய பிரதிபலிப்பை சொல்கிற பொழுது அவர் சொர்க்கத்திற்கு நுழைகிறார். ஒரு முறை சுபுகுடைய தொழுகை முடித்துவிட்டு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் சுபு தொழுகைக்கு பிறகு தங்களுடைய தோழர்களோடு உரையாடுவார். அன்று இரவு என்ன நடைபெற்றன, உங்களில் யாராகிலும் கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள். கனவுக்கு விளக்கம் சொல்வார்கள். நபிகள் நாயகம் கண்ட கனவை தன்னுடைய தோழர்களோடு பகிர்ந்து கொள்வார். இது ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நடைபெறுகிற நிகழ்வு. அதே போன்று ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகை முடித்த பிறகு பிலாலை கூப்பிட்டு சொல்றாங்க, பிலால், ஹத்திஸ்னி பி அர்ஜா அமலின் அமில்தஹு ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க செய்த அப்படி சிறந்த அமல் எது என்று கேட்கிறார். ஏதோ ஒரு சிறந்த அமலை செஞ்சிருக்கிறீங்க பிலால். உடனே அதற்கு காரணம் சொன்னாங்க, ஃபஇன்னி சமிஅத்து தஃப நஅலைக பைன யதைய ஃபில் ஜன்னah. சொர்க்கத்துல எனக்கு முன்னால் உங்களுடைய செருப்பின் தஃபை சத்தத்தை நான் கேட்டேன். அந்த செருப்பினுடைய சப்தம், நடந்து போகிற சப்தத்தை நான் கேட்டேன். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, இதுல நிறைய செய்திகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களில் ஒவ்வொரு தோழர்களையும் ஒவ்வொரு விதமாக புரிந்து வைத்திருந்தார். செருப்பு சத்தத்தை வைத்தே இது இவர்தான் என்பதை புரிந்து கொள்வார். அவ்வளவு தூரத்துக்கு நபிகள் நாயகம் தோழர்களோடு நெருக்கமாக இருந்தார். நம்மில் கூட சிலருடைய இருமல் சத்தத்தை வைத்து, கணைக்கிற சத்தத்தை வைத்து கண்டுபிடிக்கிறது மாதிரி நபிகள் நாயகம் செருப்பினுடைய அந்த காலடி சப்தத்தை வைத்து கண்டுபிடித்து விடுவார். அதனாலதான் பிலாலை பார்த்து சொல்றாங்க, பிலால், உங்களுடைய செருப்பின் சப்தத்தை நான் எனக்கு முன்னால் சொர்க்கத்தில் கேட்டேன். அப்படி என்ன அமல் பெரிதா நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்கிறார். அவர் உடனே சொல்கிறார், அமில்து அமலன் அர்ஜா ஐந்தி. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பெரிய அமல் என்று எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் ஒரு விஷயம், எப்பமெல்லாம் தூய்மையாகிறனோ, குளிப்பு கடமையாகி நான் தூய்மையாகிற பொழுது, அல்லது சிறு தொடக்கு முடிந்து தூய்மையாகிற பொழுது, ஒது செய்கிற பொழுது, இப்படியான நேரங்களில் எல்லாம், அது இரவாக இருந்தாலும் ஃபீ சாஅத்தி லைலின் அவ் நஹர், இரவா இருந்தாலும் பகலா இருந்தாலும் சரி, ஒது செய்து விட்டால், ஒது முடிஞ்சிட்டா உடனே ஒது செஞ்சிருவாங்க. நம்ம இந்த பழக்கத்தை வச்சுக்கிறோம். இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தா, நம்ம தொழுகை இல்லாத நேரத்தில் போயிட்டு வந்தாலும் ஒது செய்து விட்டு வார்கள். அதுல பல துனியாவுடைய பயணம் இருக்கிறது, ஆகிரத்துடைய பயணம் இருக்கிறது. எப்பவும் நம்ம ஒதோட இருக்கணும். தாயிமல் ஒது, எப்பொழுதும் ஒதோடு இருக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ளும். சிறுநீர் கழித்து விட்டு வெளியே வருகிற பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒது செய்கிறது வாய்ப்பு இருக்குமானால், அது எங்க போயிருந்தாலும் சரி, வெளியூருக்கு வெளியே போனாலும் சரி, ஒது செய்கிற வாய்ப்பு இருக்குமானால் ஒது செய்து தூய்மையாக இருந்து கொள்ளுங்கள். பிலால் சொல்றாங்க, எப்பொழுதெல்லாம் தூய்மையாகி கொள்கிறோடோ, தூய்மையாகிற பொழுதெல்லாம், அது இரவா இருந்தாலும் சரி பகலா இருந்தாலும் சரி, இல்லா ஸல்லைது பிதலிக துஹூர், அந்த தூய்மைக்கு நான் தொழாமல் இருக்க மாட்டேன். தொழுகாமல் இருக்கிறது, தூய்மையான உடனே தொழுதுருவேன். உடனே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மூலமாக ஒதுவுடைய
தொழுகையை நீங்கள் தூய்மையுடைய தொழுகையை தொழுத காரணத்தால் அதுவும் தாயமா செஞ்சாங்க, நிரந்தரமா தினமும் விடாமல் அந்த அமல் செய்து கொண்டே இருந்தால். என்னைக்காவது ஓதி செஞ்சா தொழுகிறது இல்லை, விடாம செய்யணும். அந்த அமலை இஸ்திமிராரா இருக்கணும். முஸ்தமிராக இருக்கிற அமலுக்கு அல்லாஹ் இடத்துல சொர்க்கம் இருக்கிறது. இது பிலாலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் பொதுவான செய்தியாக சொல்லப்படுகிறது. அதே போன்று தொடராக அமல் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற இன்னொரு பெரிய பாக்கியத்தை பாருங்க. அமல் தொடராக இருக்கணும். ரமதான்ல நம்ம செஞ்ச அமல் ரமதானோட முடிஞ்சு போறது இல்லை. ரமதான்ல செய்த அமலுக்கு ரமதானுக்கு பிறகு தொடராக செய்கிற பொழுது அதுல உயிரோட்டம் இருக்கிற அந்த அமல்ல சொர்க்கத்துல அதற்குரிய வாசலின் வழியாக அழைக்கப்படுவார். சொர்க்கத்துக்கு 8 வாசல்கள் இருக்கிறது, ஹதீஸ்ல தெளிவு செய்யப்பட்டிருக்கு. நரகத்துக்கு 7 வாசல் குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான். நரகத்திற்கு 7 வாசல் மாதிரி சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்கிறது. அந்த 8 வாசலும் ஒரு மனிதர் தொழுகையாளியாக இருந்தால், ஃபமன் கான மின் அஹ்லி ஸலா, தொழுகையை அவர் நேமமாக தொழக்கூடியவராக இருந்தால், துஇய மின் பாபி ஸலாஹ், பாபு ஸலான்னு இருக்கும், தொழுகைக்குரிய பாப். சொர்க்கத்துக்கு நுழையிற வாசல்ல ஒரு வாசலுக்கு பேர் பாபு ஸலா, தொழுகைக்குரிய வாசல். அங்க இருந்துட்டு அங்க உள்ள மலக்கு அழைப்பார், தொழுகையாளி அழைப்பார். அஹ்லு ஸலா, தொழுகை சாஹிபு ஸலா, தொழுகையாளிகளே ஒதுகுலு, சொர்க்கத்தில் நுழைங்க என்று அழைக்கப்படுவார். அந்த சொர்க்கத்தில் நுழைகிற பொழுது தொழுகையின் வாசல் வழியாக நுழைவார். அதே போன்று ஒமன் கான மின் அஹ்லில் ஜிஹாத், ஒருவர் ஜிஹாதில் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டவராக இருந்தார், துஇய மின் பாபில் ஜிஹாத், அவர் ஜிஹாத் என்கிற வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு நுழைவார். மலக்குகள் அவரை வரவேற்று நிற்பார்கள், வாருங்கள் அஹ்லு ஜிஹாத், முஜாஹிதீன்களே வாருங்கள், இந்த வாசல் வழியாக சொர்க்கத்தை நுழையுங்க. அதே மாதிரி பாபு சதக்கான்னு இருக்கும், அந்த வாசல் வழியாக அதிகம் தானம் தர்மம் செய்தவர் நுழைவார். பாபு சுயாம், பாபு ரையான், அதிகம் நோன்பு நொறுக்கக்கூடியவர்கள் ரையான் என்று ஒரு வாசல் இருக்கும், அது வழியாக நுழைவார். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே இருக்கிற பொழுது இதெல்லாம் நேமமாக செய்யப்படுறாமல், எனக்காவது தொழுது ரமதான் வந்தா தொழுதுகிறார் அப்படிங்கிற மாதிரி இல்ல. ரமதானுக்கு பிறகும் அந்த தொடர், ஹத்தா யாத்தியக்கல் யகீன் ஹத்தல் மௌத், உன்னுடைய மரணம் வர்ற வரைக்கும் தொழுகிறாய். இப்படியாக மரணம் வர்ற வரைக்கும் தர்மம் செய்கிறாய். மரணம் வர்ற வரைக்கும் அவர் தன்னுடைய அர்ப்பணிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அந்த வாசல் வழியாக அழைக்கப்பட்டு அவர் கண்ணியப்படுத்தப்படுவார். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஒவ்வொரு வாசல் வழியாக ஒவ்வொருத்தரும் அழைக்கப்படுவாருங்கிறீங்களே, எல்லா வாசல்ல நின்றும் அழைக்கப்படுறது மாதிரி எதுவும் இருக்கிறதா? அப்படி ஒரு அமல் இருக்கான்னு கேட்கிறான். எப்படி எல்லா வாசல் நின்று அழைக்கப்படும்? தொழுகை வாசல் இருந்து வாருங்க, அதே மாதிரி தர்ம வாசல்ல இருந்து என்று இப்படி எல்லா வாசல் 8 வாசல் வழியாகவும் அழைக்கப்படுற மாதிரி அமல் இருக்கிறதா? அப்படிப்பட்ட மனுஷர் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஅம் வ அர்ஜு அன் தகூன மின்ஹும் யா அபா பக்கர் அப்படின்னாங்க. அபூபக்கர், நீங்க அவர்களில் ஒருவராக இருக்க நான் அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறேன், நான் ஆதரவு வைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். அந்த வாய்ப்பு அபூபக்கருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டுமானால் எல்லா அமல்களிலும் முஸ்தமிராக தொடராக நேமமாக நாம் தொழக்கூடிய பழக்கத்தை, செய்யக்கூடிய இபாதத்துகளை நேமமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது. அருமையானவர்களே, அதே போன்று நேமமாக அமல் செய்கிற பொழுது நெருக்கடிகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். இது ரொம்ப முக்கியமானது. நெருக்கடி, மசாயிபுகள், அதே மாதிரி ஷித்தத்துகள், கடுமைகள், முசீபத்துகள், பிரச்சனைகள், அமைதி இல்லாமை என்கிற இப்படிப்பட்ட மோசமான நெருக்கடிகளிலிருந்து நேமமாக இபாதத்து செய்யப்படுபவர்களுக்கு அல்லாஹ் அமைதியை கொடுக்கிறான். இது இன்னைக்கு எல்லாருமே விரும்பக்கூடிய தேடக்கூடிய அம்சம். அதற்கு என்ன வழி? அமைதிக்கு என்ன வழி? நிம்மதிக்கு என்ன வழி? அதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும்? முசீபத்துகள் அடிக்கடி வருகிற பொழுது நம்மை அறியாமலே நம்முடைய ஈமானை இழந்து விடுகிறோமே, நம்மை அறியாமலே நாம் சோதிக்கப்படுகிறோம் என்கிற அந்த புலம்பல் நமக்கு வந்து விடுகிறதே.
நம்மை அறியாமலே நாம் இபாதத்தில் கவனமற்றவர்களாக மாறிவிடுகிறோம் நெருக்கடி வருகிற பொழுதெல்லாம். அப்ப இப்படிப்பட்ட நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பு நேமமாக இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாதுகாப்பை கொடுக்கிறான். சோதனை வராதுன்னு இல்லை, வருகிற பொழுது அவர் ஜெயித்து விடுகிறார். அதான் விஷயம். எல்லோருக்கும் சோதனை வரும், யாரும் நபிமார்களே சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே இந்த மாதிரி இபாதத்துல கவனமாக இருக்கக்கூடியவர்கள் சோதனையே வராது என்பதல்ல, வந்தால் ஜெயித்து விடுவார். எனவே வரும், ஆனால் ஜெயித்து விடுவார். அவர் மனம் தளர்ந்து விட மாட்டார், அவர் மனசை நினைவு கொண்டு போயிட மாட்டார். அப்படியான ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்குகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன பிள்ளையை அழைச்சி பேசுறாங்க. யா குலாம், குலாம்னு எங்கெல்லாம் ஹதீஸ்ல வருதோ, குலாம் என்கிற அரபி வார்த்தைக்கு உருதுல குலாம் என்றால் அடிமைன்னு அர்த்தம். ஆனா அரபியில குலாம் என்று சொன்னால் சிறுவனேன்னு அர்த்தம். பாலிகாகாத சிறுவர்களுக்கெல்லாம் குலாம் என்று ஹதீஸ்ல பயன்படுத்தப்படும். அப்ப எங்கெல்லாம் குலாம் என்று ஹதீஸ்ல சொல்லப்படுகிறதோ வயதை அடையாத சிறுவர்கள் என்று அர்த்தம், வயது நெருக்கத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படியான நிலையில தான் இப்னு அப்பாஸை கூப்பிடுறாங்க. யா குலாம், அருமை சிறுவடை. சிறுவனை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு அர்த்தம் இல்லை, அவர் வயசு இன்னும் அந்த பாலிகை அடையவில்லை. அப்படிப்பட்ட அந்த வயசுல இருக்கிற பொழுது அவர்களை அழைக்கிறாங்க. யா குலாம், அருமை பிள்ளையே, இன்னி உஅல்லிமுக கலிமாத், சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன். யஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக, நீங்க அதை சரியாக நிறைவேற்றினால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். யஹ்ஃபதில்லாஹ் தஜிதுஹு துஜாஹக, நீங்க அந்த கட்டளைகளை சரியாக நிறைவேற்றினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, இப்படி இன்னும் 4-5 வார்த்தை சொல்றாங்க. முக்கியமாக இந்த 2 வார்த்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த செய்தியில சொல்லுகிற பொழுது சில வார்த்தைகள் சொல்லி தருகிறேன், அதை தொடராக நீங்க செய்யணும், தொடராக அதில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். அது இன்னைக்கு ஒரு நாளைக்கு செய்யறது, ஒரு நாளைக்கு தக்குவா கூடி உச்சத்துக்கு போயிடுது, தக்குவா முத்தி போகிறது ஒரு நாளைக்கு. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ஷைத்தான்ல ஒரு ஷைத்தானுடைய விளையாட்டில் இருப்பார். ஒரு நாள் தக்குவாவோடு இருப்பார், அடுத்த நாள் ஷைத்தான். ஒரு 10 நாளைக்கு தக்குவாவோடு இருப்பார். நிறைய பேர் பார்க்குறோமா இல்லையா? ரமதான்ல உள்ள அந்த தக்குவா ரமதானுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவரா ஷைத்தானா இருக்கிறாரு என்று சொல்லுகிற அளவுக்கு. அப்ப இப்படி இருக்கிறது இல்லை, தொடராக நீங்க செய்யணும். அதைத்தான் சொல்றாங்க. யஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு போடுகிற கட்டளைகளை நிறைவேற்றி அல்லாஹ் தடுத்தவைகள் இருந்து தவிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தம் யஹ்ஃபதில்லாஹ். நீங்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகள் என்னென்ன கட்டளை இருக்கிறதோ அத்துணையும் விடாம நேமமாக செய்யணும். எதெல்லாம் அல்லாஹ் தடுத்து இருக்கிறானோ அதை தவிர்ந்தே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா யஹ்ஃபதக அல்லாஹ், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அதே போன்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நெருக்கடி வரும், சோதனை வரும், கஷ்டம் வரும், நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அப்போ அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸுக்கு இப்படி உபதேசம் செஞ்சாங்க. இதுக்கு ஆதாரமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லஹு, இதை வச்சுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வசனத்தை வச்சுதான். லஹு முஅக்கிபாத்து மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். லஹு, அவருக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக நிறைவேற்றுகிறாரே அவருக்கு முஅக்கிபாத், தொடராக அடுத்தடுத்து, மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி, அவருக்கு முன்னாலும் பின்னாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையோடு மலக்குகள் பாதுகாப்புக்கு இருக்கிறார். முன்னாடி மலக்கு, பின்னாடி மலக்கு. எப்ப தெரியுமா? முஅக்கிபாத், அடுத்தடுத்து தொடராக மலக்குகள் வரிசையாக நிற்கிறார்கள் பாதுகாப்புக்கு. வலது பக்கம் ஒண்ணு சுத்தி மலக்குகளுடைய பாதுகாப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எல்லா வகையான பாதுகாப்பையும் அல்லாஹ் கொடுக்கிறான். மின் அமிரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளை அது. எப்ப தெரியுமா? யஹ்ஃபதில்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்து வந்தால், அல்லாஹ் தடுத்ததை விட்டும் தவிர்ந்து கொண்டால், லஹு முஅக்கிபாத், அவர்களுக்கு தொடராக மலக்குகளுடைய பாதுகாப்பை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஆதாரமா வைத்து சொல்லி இருக்கிறார். அதே போன்று அதற்கு பெரிய சான்று என்னன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்கிற மிகப்பெரிய வருத்தம்,
எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. உங்களுக்கு ஒரு சோதனை வரப்போகிறது, அழிக்கப்பட்டு விடுவீர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அழிக்கப்பட்டு விடுவீர்கள். அப்படி சொல்லி இருந்தும் கூட அவர்கள் கேட்கவில்லை. அல்லாஹ் ஒரு நாள் அழிவை கொடுப்பதாகவே அறிவிச்சுட்டான். அந்த மக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னும் சில நேரத்தில், இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்கு அழிவு வரப்போகிறது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேட்டாங்க. நம்ப இல்லை, எப்பவும் சொல்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னு இருந்துட்டாங்க. உடனே யூனுஸுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட, அந்த ஊரை நான் அழிக்க போகிறேன், நீங்க ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிருங்க, உங்களை விசுவாசம் கொண்டவர்கள் அழைச்சிட்டு போங்க. அல்லாஹ் சொன்ன மாதிரி இவர் ஊரை காலி செய்து விட்டு போய்விட்டார். அழிவு வருகிற ஒரு நேரம், அதற்கான ஆயத்தங்கள் ஆகிவிட்டது. வானம் கருக்கிறது, காற்று வேகமாக வீசுகிறது, மக்கள் சுதாரித்து கொண்டார்கள். யூனுஸ் சொன்ன அழிவு வரப்போகிறது போல தெரிகிறது. எல்லோரும் ஒரு இடத்தில் கூடினார்கள், யூனுஸை தேடினார்கள் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அழிவு வரப்போகிறது, அவர் சொன்ன மாதிரி இப்பொழுது ஊர் அழிந்து விடுமோ என்கிற அச்சத்தில் அனைவர்களும் ஒன்று திரண்டு அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சாங்க. அல்லாஹ்வே, யூனுஸுடைய இறைவனை கொண்டு நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம், எங்களை மன்னிச்சிரு. அல்லாஹ் மன்னிச்சு அந்த ஆபத்திலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஊர் அழிந்து அவர்களெல்லாம் அழிந்து போயிருப்பார்கள் என்கிற எண்ணத்தோடு ஊருக்குள் வருகிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவருக்கு கடுமையான வருத்தமாகிவிட்டது. அல்லாஹ் இப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டானே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் மீண்டும் திரும்பி போய் விடுறாங்க. கோபமாக திரும்புறார். முகாதிபன்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. அல்லாஹ் மேல அவருக்கு சின்ன வருத்தம். அவருக்கு அல்லாஹ் இப்படி சொன்னா, நம்மளும் சொன்னோம், ஆனால் இந்த மக்கள் அழியாம சந்தோஷமா இருக்கிறார், என்ன நடந்தது என்பது அவருக்கு தெரியாது. எனவே முகாதிபன், கோபிச்சவராக சென்றார். சென்று கடல் கடந்து செல்ல வேண்டும் என்று போகிற பொழுது கடலில் இருந்து அவரை குதித்து மீன் வயிற்றுக்குள் செல்கிற அளவுக்கு அல்லாஹ் ஆகிக்கு விட்டார். அவர் மீன் வயிற்றுக்குள் சென்று விட்டார். அங்க அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, மீன் வயிற்றுக்குள் அவர் விழுங்கப்பட்டவுடன் பல இருள்களுக்கு மத்தியில் அவர் அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறார். அல்லா இலாஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நீதான் தீயவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக ஆகிவிட்டேன். உன்னை சரியாக புரியல, உன்னுடைய குதிரத்தை, உன்னுடைய ஆற்றலை, உன்னுடைய அந்த தாத்பரியத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை, உன்னுடைய அகமியத்தை நான் புரிந்து கொள்ளாமல் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அநீதக்காரனாக ஆகிவிட்டேன் என்று அல்லாஹ் கிட்ட தௌபா செய்கிறார். எங்க மீன் வயிற்றுக்குள் இருந்து கொண்டே அவர் இந்த நெருக்கடியில இருந்து அல்லாஹ் கிட்ட அவர் பிரார்த்தனை செய்ய செய்ய அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, யாரெல்லாம் லா இலாஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்கிறார்களோ, வகذلك நுன்ஜில் முஃமினீன், இவ்வாறுதான் இந்த வார்த்தையை சொல்கிற மோமின்களுக்கும் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பொதுமையாக்கி விட்டான். அது வெறும் யூனுஸோடு சுருக்கி பார்க்கிற துவாவல்ல, எல்லோரும் நெருக்கடியான நேரத்தில் செய்கிற துவா. நுன்ஜில் முஃமினீன் வகذلك நுன்ஜில் முஃமினீன், மோமின்கள் அத்தனை பேர்களுக்கும் இதன் மூலமாக வெற்றி கிடைக்க வேண்டும். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் போன்ற முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுகிற பொழுது, மீன் வயிற்றுக்குள் அவர் சிறை வைக்கப்பட்ட பொழுது இப்படி அல்லாஹ் அழிப்பேன்னு சொன்ன அந்த ஊரையும் அழிக்கல, நபியாக இருக்கிற என்னை மீன் வயிற்றுக்குள்ளே சிறைப்படுத்தி விட்டான். கடல் என்கிற கடல் ஆழத்தில் உள்ள இருள், இரவு நேரத்தினுடைய இருள், மீன் வயிற்றுக்குள் என்கிற இருள், மற்ற 3 இருள், அதான் லுலுமாத்துங்கிறான் அல்லாஹ். இருளுகளில் நான் சூழப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கிறேனே என்று அல்லாஹ் மேல அவர் கோபப்படவில்லை, தௌபா செய்கிறார். அந்த வார்த்தையில இலாஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்கிற அந்த கலிமாவை தொடராக செய்கிறார். இதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். கொஞ்ச நாள் செஞ்சுட்டு சோர்வடையவில்லை, தொடர்ந்து உச்சரிச்சு கொண்டே இருக்கிறார். அவர் மூச்சு விடுகிற பொழுதுதான் லா இலாஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நிராசை அடையவில்லை, தொடராக நடக்கிறது. அப்படியே செய்து கொண்டிருக்கிற அந்த செய்தியை மலக்குகள் கேட்கிறாங்க. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் முஹம்மது இஸ்ஹாக் அவர்களின் மூலமா அறிவிக்கக்கூடிய
தகவல் என்கிற செய்தியோடு பதிவு செய்யறாங்க. அவர் தொடர்ந்து சொல்கிற இந்த கலிமாவை மலக்குகள் கேட்கிறாங்க. அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரப்பனா இன்னா நஸ்மஉ ஸௌத்தன் லைஃபன், அல்லாஹ்வே ஒரு சப்தத்தை, பலகீனமடைந்த ஒரு மனிதனுடைய சப்தத்தை, திக்ரை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மலக்குகளுடைய காதுகளில் அது விழுந்து கொண்டிருக்கிறது. அதான் மலக்குகள் சொல்றாங்க, நாங்க இன்னா நஸ்மஉ ஸௌத்தன் லைஃபன், பலகீனமடைந்த ஒரு மனிதனுடைய அந்த சப்தத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிஅர்தின் கரீபா, எங்கேயோ ஒரு கரீபான ஒரு ஆச்சரியமான ஒரு இடத்திலிருந்து அவர் பிரார்த்தனை செய்வதை போன்று இருக்கிறது. மர்மமா இருக்குது அவர் இருக்கிற இடம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் எங்களுடைய காதிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிகிறது, அந்த ரஜுல் லைஃபாக இருக்கிறார், பலகீனமடைந்தவராக இருக்கிறார் என்று தெரிகிறது. எப்ப பார்த்தாலும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பதை தொடராக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரொம்ப அதை கேட்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்று மலக்குகள் அல்லாஹ்ட்ட விளக்கம் கேட்கிறார். உடனே அல்லாஹ் சொல்கிறார், தாலிக ஆபிதி யூனுஸ், அவர்தான் என்னுடைய அடியார் யூனுஸ். அசானி, எனக்கு அவர் பாவம் ஒரு மாறு செய்து விட்டார். ஃபதஹப்பஸ்துஹு, நான் அவரை சிறைப்படுத்திக் கொண்டேன். ஃபி பத்னில் ஹூத் ஃபில் பஹர், கடலிலே மீனுடைய வயிற்றிலே நான் சிறைப்படுத்தி விட்டேன். இருந்தாலும் அவர் நிராசையடையவில்லை, தொடராக இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்படின்னு சொல்லுகிற பொழுது மலக்குகள் சொல்றாங்க, அல் அப்து ஸாலிஹ் அல்லதி கான யஸ்அது இலைக்க மின்ஹு ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின், இரவு பகல் என்று பாராமல் தொடராக அவர் சொல்லுகிற வார்த்தைகள் வானத்தின் பக்கம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. மலக்குகள் சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட மீண்டும் சொல்றாங்க, அப்து சாலிஹா இருக்கிறார், நல்ல அடியாராக இருக்கிறார், அமலுன் சாலிஹா இருக்கிறது, நல்ல அமல் செய்கிறார், அதுவும் முதாவமாக தொடராக செய்கிறார். அமல் சாலிஹ், அப்து சாலிஹ், முதாவமா தொடராக செய்கிறார் என்று மலக்குகளே அவருக்கு பரிந்துரை செய்கிறார். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீனுக்கு ஒரு கட்டளை போடுகிறான். கரையோரம் அந்த மீன் வருகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், ஃபலவுல அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் மாத்திரம் தஸ்பீஹை தொடராக சொல்லாமல் இருந்தால் அவருக்கு சமாதி மீன் வயிற்றுக்குள் சமாதியாக்கப்பட்டுரும். அதான் கபருக்குழியா போயிரும், அதுதான் அவருக்கு கபராக போயிருக்கும். ஆனால் அவர் கலிமாவை தொடராக சொல்லிக் கொண்டிருந்தார். அவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் வரைக்கும் வயிற்றுக்குள்ளேயே வைத்து கபர் மாதிரி ஆக்கியிருப்பான். ஆனா கலிமாவை தொடராக செய்தார், விட்டு விட்டு செய்யல, கொஞ்ச நாளைக்கு செஞ்சு சோர்வடையல, நிராசை அடையவில்லை, தொடராக செய்தால் அவர் நோய்வாய்ப்பட்ட ஒரு நிலையில, கொஞ்சம் பலகீனமடைந்த நிலையில, அங்கு உள்ள ஒரு இடத்தில், பாலைவனத்தில், பெருவெளியில, அரா ஒரு வெட்டையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மீனை கொண்டு வந்து அது அப்படியே துப்பிரிச்சு அவரு அங்கு முழு மனுஷனாக, சேதமில்லாத மனிதனாக, அங்கு சோர்வடைந்தவராக அவர் நிறுத்தப்பட்டார். அல்லாஹ் பாதுகாத்துட்டான். இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், எந்த அமலை செய்தாலும் தொடராக செய்யுங்க. ஒரே ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், ஒரே வார்த்தை, சின்ன அமலாக இருந்தாலும் சரி, சிறிய திக்ராக இருந்தாலும் சரி, தொடராக செய்யுங்கள். சீசன் ரமதானுக்கு மட்டும் செய்யறது, அப்புறம் அடுத்து ஏதாவது விசேஷத்துல செய்யறது, அடுத்து உம்ராவுக்கு போயிட்டு வந்தா கொஞ்ச நாளைக்கு அப்படியே அந்த அந்த உம்ராவுக்கு போயிட்டு வந்த ஈரம் இருக்கிற வரைக்கும் இபாதத்தை செய்யறது, அல்லது சோதனை வருகிற பொழுது அந்த சோதனையில் இருக்கிற பொழுது இபாதத்தை செய்கிறது என்று இப்படி ஆக்கி விடாதீர்கள். சிறிய இபாதத்தா இருந்தாலும் பரவாயில்லை, தொடராக செய்யுங்கள், அதன் மூலமாக வெற்றி கிடைக்கும். அதற்கு யூனுஸ் பெரிய சான்றாக இருக்கிறார் என்பதை இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்திற்கு இப்படி விளக்கம் எழுதியிருக்கிறார். எனவே அருமையானவர்களே, நம்ம தொடராக இபாதத்து செய்கிற பொழுது அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் இடத்துல சிறப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல இபாதத்து செய்யாட்ட தொடராக செய்யற மனுஷன் ஏதாவது ஒரு நேரத்தில் செய்யாம விட்டு விட்டாலும் இபாதத்து செய்ததாகவே நன்மை எழுதப்படுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு பாரு. எப்படி அவரு தொடராக செய்யாம எப்பமாவது செஞ்சுட்டு என்னைக்காவது நல்ல அமல் செய்யறாரு, மத்த நேரமெல்லாம் சும்மா இருக்கிறாரு.
அவருக்கு இல்ல, எப்பவும் அவர் இபாதத்து, நல்ல இபாதத்துகள் செய்கிறார். ஏதோ ஒரு நேரத்துல செய்யாமல் ஆகிவிட்டால் அந்த நாளும் இபாதத் செஞ்சதாகவே கருதப்படுகிறார். அதுக்கு பெரிய சான்று சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு வரலாஹ் அறிவிக்கக்கூடிய செய்தி. இத மரிதல் ஆபது அவ் சாஃபர, ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டுட்டார். எப்பவும் தஹஜ்ஜுத் தொழுவார், ஆனா கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால எந்திரிக்க முடியல, தூங்கிட்டாருன்னு வைங்க. அவருக்கு நோய்வாய்ப்பட்டு தஹஜ்ஜுத் தொழுகையில, அதனால தான் தஹஜ்ஜுத் தொழுகையில, இல்லடா தொழுதுருவார். அல்லாஹ் என்ன செய்யறானா, அந்த தஹஜ்ஜுத் தொழாம இருந்தாரு அந்த நாளிலும் தொழுதாக எழுதுகிறான். ஏன் தெரியுமா? நீ தொடராக அமல் செய்யக்கூடியவன். நோய் நாள் 1 நாள் 2 நாள் 1 வாரம் 10 நாள் நோய் நாள் விடுபட்டு இருந்தால் நீ அந்த 10 நாளும் நோய் நாள் விட்ட 10 நாளும் தொழுததாக எழுதப்படுகிறது. குத்திபலஹு மிஸ்லு மா கான யஅமலு முகீமன், தொடராக நீ செய்ததாகவே எழுதப்படுகிறது. அதே போல சஃபர்ல இருக்கிறார், பிரயாணியா இருக்கிறார், பிரயாணத்துல சுன்னத்து தொழுகை இல்லை. நம்ம நிறைய பேருக்கு இப்படி ஒரு சந்தேகம், பிரயாணத்துல சுன்னத்து இல்லாது, அப்போ ரவாத்திபத்தான சுன்னத்து தொழுகணுமே, அந்த நன்மை கிடைக்காம போயிருமோ? கவலைப்படாதீங்க. நீங்க சஃபர்ல இருக்கிற பொழுது ஃபர்லையும் நீங்க குறைச்சி தொழணும். 4 ரக்காத்தையில 2 ரக்காத்தா தொழுகணும். அதே போன்று ஜம்மு செஞ்சு தொழுகலாம், ஜம்மு தஹீர் தக்தீம் செஞ்சு தொழுகலாம். அப்படி தொழுகிற நேரத்தில் ஃபஜ்ருடைய சுன்னத்து மட்டும்தான், முன் சுன்னத்து மட்டும்தான் பிரயாணத்துல. அதே போல வித்ரு பிரயாணத்துல தொழுதுக்கலாம். லுஹா கூட கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் சுன்னத்து ரவாத்திபத்தான சுன்னத்து, லோகருக்கு முன் பின் சுன்னத் தொழ தேவையில்லை. சுன்னத்தை விட்டுட்டுமே இல்ல, பிரயாணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவ் சாஃபர, பிரயாணத்துல இருந்து நீங்கள் தொழுகை சுன்னத்தான தொழுகை விட. ஆனா மற்ற நேரங்கள்ல ஊர்ல இருக்கும்போது விடாம தொழக்கூடியவராக இருந்திருந்தால் பிரயாணத்துல நீங்க தொழுத நன்மை அல்லாஹ் எழுதுகிறான். ஏன் தெரியுமா? நீங்க தொடராக செய்யறதுனால. அப்ப தொடராக செய்கிற பொழுது அந்த பாக்கியம் கிடைக்கிறது. அப்போ அதே போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிச்சாங்க, ஒரு மனிதர் இரவில் தொழக்கூடியவர், இரவுல கண் விழித்து தொழக்கூடியவர், சில நேரங்கள்ல தூக்கம் மிகைத்து விடுகிறது. அவர் அறியாம தூங்குறார், அலாரம் வச்சு அலாரத்தை தாண்டியும் தூங்கி விட்டார். அப்படி தூங்கி இருந்தாலும் அவருக்கு தொழுததாகவே அல்லாஹ் எழுதுகிறான். அப்ப தூங்குனது ஃபகான நௌஹுமு சதகா, அவர் தூங்குனார அது அல்லாஹ் கொடுக்கிற சதகா அப்படின்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஃபகான நௌமுஹு சதகா, தூங்கினார, தொழாம தூங்கினார. தொழாமன்னா நான் ஃபஜ்ர சொல்லல, அவர் தஹஜ்ஜுத், ஃபஜ்ர் கண்டிப்பா தொழுதாகணும். தஹஜ்ஜுத் வளமையா தொழுகிறவர் ஒரு நாள் ஏதோ அழுப்புல அவர் அப்படியே தூங்கி விட்டார். தூங்கி விட்டாலும் தொழுததாக எழுதப்படுகிறது. இல்லை, அவர் தூங்கினார், ஃபகான நௌமுஹு சதகா மின் இன்தில்லாஹ், அல்லாஹ் புறத்தில் இருந்து அந்த தூக்கத்தை அல்லாஹ் சதக்காவா கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த தூக்கம் சிறப்பான தூக்கம். அந்த தூக்கம் அல்லாஹ் புறத்திலிருந்து கிடைச்ச சதக்கா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அபூதாவுதுல இந்த செய்தி சஹீஹா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹாதா மின் ஃபதுலில்லாஹி தஆலா, அல்லாஹ் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஃபதுல், அது சிறப்பு. ஆனா ஷரத்து, நீங்க தொடராக அமல்களை செய்து வந்தால் இந்த நன்மை கிடைக்கும். அப்ப தொடர் அமலுக்கு இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறான். எனவே ரமலானுக்கு பிறகு அமல்களை தொடராக செய்வோம். என்னைக்கும் முன்ன பின்ன நம்ம செய்யாம விட்டுட்டாலும் செஞ்சதாகவே அமல் செஞ்சதாகவே எழுதப்படுகிறது. எனவே அந்த பாக்கியத்தை நாம் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாக்கிறது அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, இந்த தொடராக அமல் செய்வதற்கு நம்ம ஆசைப்படத்தான் செய்கிறோம். யாருமே அமல் செய்வதற்கு வெறுப்பெல்லாம் இருக்காது, ஆசை இருக்கத்தான் செய்ய முடிய மாட்டேங்குது. ரமதான்ல உள்ள ஆர்வம் ரமதானுக்கு பிறகு நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ரமதான் முடிகிற வரைக்கும் ஆசைப்பட்டோம், பெருநாள் வரைக்கும் கூட. அதுக்கு பிறகு நம்ம கரெக்டா இபாதத்தை சரியா செய்யணும் தான் நம்ம ஆர்வப்பட்டோம், அதை பெரிய அளவுல பேசிக்கிட்டோம். ஆனா அதுக்கு பிறகு என்னமோ தெரியல, முடியாம போயிரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா? அப்படி வராம இருக்கிறதுக்கு சில வசாயில்கள், சில கருத்துக்கள், எப்படி வராம அதை தடுக்கிறதுக்கு என்ன? முதல் விஷயம், அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தும் சிபாத்தும் நமக்கு இருக்க விடும். அல்லாஹ் நாடணும். அதுக்கு நீங்க துவா செஞ்சுக்கிறோம். அடிக்கடி இந்த துவா செய்யுங்க, ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். இந்த துவாவை அடிக்கடி செய்யுங்க. ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா,
நேர்வழி பெற்ற பிறகு எங்களுடைய கல்புகளிலே தடுமாற்றத்தை தந்திராத. ரஹ்மா, எங்களுக்கு நன்கொடையாக உன் புறத்திலிருந்து ரஹ்மத்தை தருவார். அந்த வஹாப் இன்னக்க அந்த வஹாப், நீ அதிகம் அள்ளி கொடுக்கக்கூடிய, வஹாப்னா அள்ளி கொடுக்க. நம்ம வஹாபின்னு சொன்னா சந்தோஷப்படுங்க, நிறைய அள்ளி கொடுக்க கொடையாளர் என்கிற ஒரு துவாவை நீங்க அடிக்கடி செய்யுங்க. யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தஅத்தில்லாஹ், அடிக்கடி இந்த துவாவை செய்யுங்க. ஒன்று. இரண்டாவது, அசீமா, உறுதி கொள்ளு. கண்டிப்பா அப்படிங்கிற உறுதி நம்மகிட்ட இருக்கணும். முதல்ல அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், தொடராக நல்ல அமல்கள் செய்யறதுக்கு. இரண்டாவது, செய்யணுங்கிற பிடிவாதமும் உறுதி நமக்கு இருக்கணும். நம்ம உறுதி கொண்டு விட்டாலே அல்லாஹ் நீயத்து வைக்கிறோம், அதான் நீயத்துங்கிறது. நீயத்து வச்சுட்டாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செஞ்சிருவான். அப்ப நல்ல நீயத்து சாலிஹாவா இருக்கட்டும், சாதிகாவா இருக்கட்டும், நல்ல நீயத்தாக வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது. மூன்றாவது, தொடராக அமல் பெரிய அமலை இழுத்து போட்டு செய்யணும்னு தேவையில்லை. கொஞ்சமா செய்ய முதல்ல பழகி கொள்ளுங்க. கொஞ்சமாக அமல் செய்ய கற்றுக்கொள்வோம். ஏன்னா நம்ம முதல்ல எடுத்தெடுப்புலையே 5 ஜுசு ஓதணும், 4 ஜுசு ஓதணும் ஒரு நாளைக்கு, கஷ்டம், முடியாமையே போயிடும். நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா இன்னைக்கு செஞ்சிருவேன், அடுத்த நாள் செய்ய முடியாது. அதனால குறைவாக செய்ய. நீங்க ஒரு நாளைக்கு எப்படியாவது குறைஞ்சபட்சம் ஹாஃபிஸ் இல்லாம இருந்தா ஒரு ஜுசு ஓதிரும் நினைங்க. அரை ஜுசு மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் மின் ஃபத்லில்லாஹி வ ரஹ்மதி, ஜுசு என்று முடிவு செய்யுங்க. அரை ஜுசு ஓதி விடலாம். நீங்க ஒரு ஜுசுன்னு முடிவு செய்கிற பொழுது ஜுசு கூட ஓத முடியும். ஒரு ஜுசு ஓதணுமேன்னு ஓத முடியாம போயிடும். அப்ப முதல்ல அதை அப்படி பழகி கொள்ளுங்கள். குறைவாக இருந்தாலும் தொடராக செய்யணுங்கிற முடிவுக்கு வாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன ஐயுல் அமால அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எதுன்னு கேட்கிற பொழுது அதுவமுஹா ஒயின் கல்ல, தொடராக செய்யறது குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இது மூணாவது விஷயம். நாலாவது, மௌத்தையும் ஆகிரத்தையும் நினைத்துக்கிட்டே இருங்க, நம்ம அமல் செஞ்சிடலாம். நம்ம எந்திரிக்கிறோம், தஹஜ்ஜுல கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு, ஆகிரத்தை மௌத்தை நினைங்க, தூக்கம் வருமா? கபரை நினைச்சு பாருங்க, தூக்கம் வருமா? அப்படி நினைங்க. இது நாலாவது விஷயம். ஐந்தாவது, நீங்க சாலிஹான நல்ல மனிதர்களோடு உறவாடி கொள்ளுங்கள். உங்களுடைய சபை நல்லவர் இருக்கணுங்க. நம்முடைய சபையில ஷைத்தான்ல இருக்கிறான், நம்முடைய சபையில துனியாவை பேசுறவன்ல இருக்கிறான், நம்முடைய சபையில ஆகிரத்தை மறக்கடிக்கிறவன்ல இருக்கிறான், நம்முடைய சபையில ஜாலியா பேசுறவன்ல இருக்கிறான், நம்முடைய சபையில மோசமானவர் இருக்கிறான், அருவருப்பா பேசுறவர் இருக்கிறான், அடுத்தவங்களை பத்தி பேசுறவன்லாம் நம்முடைய சபையில நம்முடைய நண்பர்களாக இருக்கிற வரைக்கும் நாம் நேமமான நல்ல அமல்களை கண்டிப்பா செய்ய முடியாது. எனவே ஆகிரத்தை ஞாபகம் ஊட்டுகிற நல்லவர்களோடு உங்களுடைய பழக்கங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் இந்த 5 விஷயங்களை கடைபிடிக்கிறவர் தொடரான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துருவான். தொடராக அமல்களை செய்கிற பாக்கியம் கிடைக்கிற பொழுது எல்லா வகையான நெருக்கடியிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட அடியாரை நேசிக்கிறான். அல்லாஹ் ஒரு அடியாரை நேசித்து விட்டா அவரை நரகத்துல போட மாட்டான். அதுதான் நம்முடைய லட்சியம், அதுதான் இலக்கு. அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சேர்த்தருள்வானாக. தொடராக நேமமாக எல்லா அமல்களையும் ரமலான்ல செஞ்ச மாதிரி ஆர்வத்தோடு ரஹ்பத்தோடு செய்கிற ஆற்றலையும் அந்த தாக்கத்தையும் அந்த வலிமையும் அந்த சிந்தனையும் அந்த ஆர்வத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல துவா செய்து கொள்வோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.